ஸ்ரீ ரேவா காண்டம் 150 அத்தியாயம். குசும ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் குசுமேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர், மாமன்னரே, ஒருவர் சிறந்த குசுமேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது உபபாதகங்களை, சிறிய பாவங்களை அழிக்கும் வல்லமை கொண்டது. குசுமேஸ்வரர் எனும் திருநாமம் கொண்ட மூர்த்தியானது காமதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தேவர்களுக்கெல்லாம் நித்திய பெருமானாக திகழும் இவர் உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்டவர் ஆவார். காமன் என்பவன் மனதிலிருந்து தோன்றியவனாவான். மலர்களையே தனது ஆயுதங்களாகவும் வில்லாகவும் கொண்ட எங்கும் நிறைந்த ஒரு தெய்வீக புருஷனவன். இவரை வழிபடும் போது மீன் சின்னத்தை, மகரத்தை வாகனமாக கொண்ட அப்பெருமான் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி அருள்கிறார். தனது உடல் எரிக்கப்பட்ட பிறகு அனங்கன், உடலற்றவனான காமன், நர்மதை நதிக்கரையில் மீண்டும் அங்கித்வத்தை, உடல் கொண்ட உயிராக திகழும் நிலையை அடைந்தான். யுதிஷ்டிர மன்னர் கூறினார். அனங்கன் முழுமையான உடல் உறுப்புகளுடன் திகழ்ந்த காலத்தில் அவன் எவ்வாறு அழிக்கப்பட்டான் எனும் கதையை எனக்கு கூறுங்கள். அத்தகைய ஒரு நிகழ்வு நடந்ததாக நான் இதுவரை கேட்டதுமில்லை, கண்டதுமில்லை. சிறந்த அந்தணரே, நிகழ்ந்த அனைத்தையும் அது நிகழ்ந்தபடியே எனக்கு விவரித்து கூறுங்கள். மேன்மைமிக்க அந்தணரே, நானும் பீமன், அர்ஜுனன் மற்றும் இரட்டையர்களான நகுல சகதேவர்கள் ஆகியோரும் அக்கதையை செவிமடுக்க ஆவலாக உள்ளோம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். தொடக்கத்தில், கிருத்த யுகத்தில், அன்பிற்குரியவரே, தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான மகேஸ்வர பெருமான் கங்கா சாகர சங்கமத்தில் தங்கி இருந்தபோது மிக கடுமையானதொரு தவத்தை மேற்கொண்டார். அத்தவத்தின் கடுமையால் தேவர்கள் மற்றும் அசுரர்களுடன் கூடிய அனைத்து உலகங்களும் வெம்மையால் வாடின. அனைவரும் ஒன்று திரண்டு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் சச்சி தேவியின் கணவனாகவும் திகழும் அப்பெருமானிடம், தேவேந்திரனிடம் அடைக்கலம் புகுந்தனர். கோபதியே, ஸ்வர்க்கத்தின் அதிபதியே, அனைத்து உயிர்களிலும் ஊடுருவி நிற்கும் தேவாதி தேவதான மகேஸ்வரர் தற்பொழுது 3 உலகங்களையும் தனது தவ தீயால் வாட்டி வதைக்கிறார். தயவு செய்து அவரை தடுத்து நிறுத்துங்கள் என்று அவர்கள் வேண்டினர். அந்த தேவர்களின் சொற்களை கேட்டதும் பாலா மற்றும் பிருத்ரா ஆகிய அசுரர்களை அழித்த தேவேந்திரன் தன் மனதிற்குள் ஆலோசித்து அந்த முனிவரின் தவத்திற்கு இடையூறு விளைவிக்குமாறு தன் உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டான். அங்கனம் அனுப்பப்பட்டவர்கள் மேனகை, ரம்பை, கிருதாசி மற்றும் திலோத்தமை ஆகிய அப்சர மங்கையரும், வசந்த காலம், குயில், காமன் மற்றும் சிறந்த தென்றல் காற்று ஆகியோரும் ஆவர். தேவர்களின் அரசனான தேவேந்திரனால் இவ்வாறு பணிக்கப்பட்டதும் பரத குல தோன்றலே, அந்த தேவர்கள் அப்சர மங்கையருடன் இணைந்து சிவபெருமானை ஹரனை அணுகி சென்றனர். அது மலர்கள் செழித்து மலர்ந்திருந்த வசந்த காலமாகும். மயில்கள், சாதக பறவைகள் மற்றும் குயில்கள் ஆகியவை மிகுந்த கிளர்ச்சியுற்றன. தேவர்கள் நடனமாட அப்சர பெண்கள் பாடினர். இச்செயல்கள் அங்கிருந்த அனைவரையும் மையல் மயக்கத்திலும் மன கிளர்ச்சியிலும் ஆழ்த்தின. வீசிய தென்றல் காற்று யமன் மற்றும் நிருதி ஆகியோரை கூட நிலை குலையச் செய்தது. அதன் விளைவாக அங்கிருந்த அனைவரும் ஒருவித மயக்க நிலையை அடைந்தனர். சிறந்த பறவைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து மையல் லீலைகளில் ஈடுபட்டன. கிண்ணறர்களும் பெரும் நாகங்களும் வசந்த காலத்தின் நறுமணத்தால் பெரிதும் கிளர்ச்சியுற்றன. சிவபெருமான் தன் பார்வையை சுற்றிலும் செலுத்திய போது அந்த வனப்பகுதி முழுவதுமே ஒரு பெரும் கொந்தளிப்பிற்கு உள்ளாகியிருந்தது. அங்கிருந்த உயிரினங்கள் அனைத்தும் ஏதோ நச்சு பூச்சியோ அல்லது ஊர்வனவோ கடித்ததால் ஏற்படும் நச்சு மயக்க நிலையை அடைந்திருப்பதைப் போலவே காட்சியளித்தன. தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் கூட தேவர்களுக்குரிய 3 குணங்களான சாத்விகம், ராஜசம் மற்றும் தாமசம் ஆகிய நிலைகளை மாறி மாறி அடைந்தன. அரசனே, அதனை கூர்ந்து செவிமடுப்பீராக. சிவபெருமானின் 3 விழிகளில் ஒரு விழி ஆழ்ந்த யோக தியானத்தின் காரணமாக மலர் மொட்டு போலவே மெல்ல மூடிக்கொண்டது. 2வது விழியோ மையல் உணர்வின் தீவிரத்தால் ஏற்பட்ட ஒருவித சோர்வு கலந்த அமைதியுடன் அன்னை பார்வதி தேவியின் இடை, இடுப்பு மற்றும் மார்பகங்களின் மீது நிலைத்து நின்றது. அதே வேளையில்
சிவபெருமானின் மற்றொரு விழி அவரிடமிருந்து சற்று தொலைவில் நின்று அம்பு எய்துவதற்காக தன் வில்லை வளைத்து நின்ற காமன் மதனன் மீது கோபத்தீயை பொழிந்து சிவந்து ஒளிர்ந்தது. தியான நிலையில் இருந்த சிவபெருமான் சம்புமூர்த்தி வெளிப்படுத்திய இத்தகைய மாறுபட்ட உணர்வுகளை பிரதிபலிக்கும் அவருடைய 3 விழிகளும் உங்கள் அனைவரையும் காத்து ரட்சிப்பதாகுக. இவ்வாறு காமன் சிவபெருமானால் நோக்கப் பெற்றான். சிவபெருமானின் கோப பார்வையால் காமன் தன் வில் மற்றும் அம்புகளுடன் இணைந்து சாம்பலாகி போனான். இச்சம்பவம் உடலெடுத்து பிறந்த உயிரினங்கள் அனைத்திற்கும் ஒரு பெரும் அழிவு நேர்ந்ததை போன்றதொரு விளைவை ஏற்படுத்தியது. அங்கே காமன் அழிக்கப்பட்டதை கண்ட தேவர்களும் தேவமங்கையர் கூட்டங்களும் பெரிதும் அச்சமுற்றனர். அவர்கள் அனைவரும் 10 திசைகளிலும் சிதறி ஓடினர். தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து உலகங்களும் காமதேவன் இல்லாத நிலையில் பிரம்மதேவரிடம் அடைக்கலம் புகுந்தன. தேவேந்திரனை தலைமையாக கொண்ட தேவர்கள் பிரம்மதேவரிடம் சரணடைந்தனர். பிரபஞ்சம் முழுவதும் சோகத்துடனும் நம்பிக்கை இழந்த நிலையிலும் இருப்பதை கண்ட அவர்கள் பரமேஸ்வரியிடம் பிரம்மதேவரிடம் பின்வருமாறு கூறினர். இறைவா, உயிரினங்களுக்கு இடையே சேர்க்கை இனப்பெருக்கம் சாத்தியமாகும் போதே இவ்வுலகம் உயிர்ப்புடன் இயங்குகிறது என்பதை தாம் அறிவீர். ஆனால் இறைவனே, இப்போது காமன் இல்லாத காரணத்தால் அனைத்து உயிரினங்களும் வறண்டு போன நிலையில் உள்ளன. அந்த தேவர்களின் வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவர் அவர்களுடன் இணைந்து சிவபெருமான் மகேஸ்வரனார் வீற்றிருந்த இடத்திற்கு சென்றார். அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் அதிபதியாகவும் இப்பிரபஞ்சத்திற்கே தலைவனாகவும் விளங்கும் சிவபெருமானை அவரது தாண்டவ நடனத்தை போற்றும் துதிகளாலும் வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மந்திரங்களாலும் துதித்து வழிபட்டார். அதன் பின்னர் அகமகிழ்ந்த அந்த பரமேஸ்வர பெருமான் தேவர்களின் மீது கருணை கொண்டு பிரசன்னமானார். பிரம்மனை தலைமையாக கொண்ட அந்த தேவர்களை நோக்கி அவர் பின்வரும் இனிய வார்த்தைகளை கூறலானார். என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு நேர்ந்த துயரம் என்ன? இதற்கு காரணம் என்ன? தேவர்கள் மற்றும் முனிவர்களின் வருகை குறித்து இதை எனக்கு தாமதமின்றி தாம் தெரிவிக்க வேண்டும். தேவர்கள் கூறினார்கள், ஸ்தம்பமூர்த்தியே, அசையும் மற்றும் அசையா ஜீவன்களில் காமம் அழிவதன் விளைவாக பிரபஞ்சத்தின் அழிவு ஏற்படும். 3 உலகங்களையும் மீண்டும் படைப்பது உனது கடமையாகும். இந்த வார்த்தைகளை கேட்ட மகேஸ்வரனார் அவற்றை குறித்து ஆழ்ந்து சிந்தித்து பூமியில் அரிதான காமனின் பௌதிக வடிவத்தை குறித்து எண்ணினார். அதன் பின்னர் அனைத்து ஜீவராசிகளும் கண்டுகொண்டிருக்க அனங்கன் உடலுடன் அங்கு விரைவாக வந்தார். சிறந்த அரசனே, அவர் அவர்களுக்கு ஜீவராசியை வழங்கினார். அதன் பின்னர் சுரர்களும் அசுரர்களும் பெரும் நாகங்களும் சங்கொலி மற்றும் வேரி முரசு ஒலிகளுடன் இறைவனை வணங்கி வழிபட்டனர். தேவர்களின் தலைவர்களின் தலைவரை, உமக்கு வணக்கம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் திருப்தி அடைந்தவர்களாகவும் இருக்கிறோம். எதிரிகளை அழிப்பவரை, அனுப்பி வைக்கப்பட்டதும் மேன்மையான சூரர்கள் தாங்கள் வந்த வழியை திரும்பிச் சென்றனர். பரதனின் வழி தோன்றலே, தேவர்கள் அனைவரும் கலைந்து சென்றதும் காமதேவன் நர்மதை நதிக்கரைக்கு சென்று 100 தேவ ஆண்டுகள் நீடித்த ஒரு விரிவான தவத்தை மேற்கொண்டான். தவத்தாலும் ஜபத்தாலும் அவன் மெலிந்து உடல் மெலிந்து போனான். பின்னர் சுற்றிலும் தடைகளை ஏற்படுத்திய பெரும் கொடிய உயிரினங்களால் அவன் துன்புறுத்தப்பட்டான். அனைத்து தடைகளையும் அழிப்பதற்காக அவன் குண்டலேஸ்வரனை நினைவு கூர்ந்தான். எங்கும் அம்புகளை பொழிந்து அவன் காமனுக்கு பாதுகாப்பு அளித்தான். அவனுடைய அசைக்க முடியாத பக்தியை கண்டு மகாதேவர் மகிழ்ந்தார். காமனை அளித்தவர், வரங்களை அருள் புரியும் இயல்புடையவர். அவர் விரும்பிய வரத்தை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை காமதேவருக்கு வழங்கினார். மகாதேவர் மகிழ்ந்திருப்பதை அறிந்ததும் மீன் சின்னம் கொண்டவன் மூவிழி கடவுளான தேவர்களை வணங்கி உள்ளங்கைகளை கூப்பி பேசலானார். மரியாதையுடன் அவர் கூறினார், தேவர்களின் தலைவரே, தமது விருப்பப்படி எனக்கு ஒரு வரம் அளிக்கப்பட வேண்டுமானால் பிரபஞ்சத்தின் தலைவரே, இந்த தீர்த்தத்தில் என்றும் நிலைத்திருங்கள். அப்படியே ஆகட்டும் என்று கூறி தேவர்களின் தலைவரான மகேஸ்வரனார் சிவபெருமான்
வானத்தை பிளந்து கொண்டே சென்றார். பின்னர் தேவகன்னியர்கள் கூட்டத்தால் அவர் புகழப்பட்டார். இறைவன் மறைந்ததும் மகா அரசனே காமதேவன் குசுமேஸ்வரன் என்ற பிரபஞ்ச குருவை நியமித்தான். சித்திரை மாதத்தின் 14ஆம் நாளிலோ அல்லது மதன நாளிலோ ஒருவன் அங்குள்ள தீர்த்தத்தில் புனித நீராடி விரதம் இருக்க வேண்டும். அதிகாலையிலேயே அவன் நீராடி திவாகரனை சூரியனாரை வழிபட வேண்டும். பின்னர் எள் கலந்த நீரால் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் அபிஷேகம் செய்ய வேண்டும். கட்டளைகளின்படி புனித நீராடி அவரை வழிபட்ட பின்னர் அரிசி உருண்டைகளை பிண்டங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அதன் பலனை செவிமடுப்பீராக. சந்தேகமின்றி அரிசி உருண்டைகளை அர்ப்பணிப்பதன் மூலம் ஒருவன் விரதம் செய்வதால் கிடைக்கும் பலனை பெறுகிறான். 12 ஆண்டுகள் சத்ர யாகம். பித்ருக்களை மனதில் கொண்டு பக்தன் அங்குலத்தின் வேரில் ஒரு உருண்டை அரிசியை அர்ப்பணித்தால் அவனது தாத்தாக்கள் 12 ஆண்டுகளுக்கு மன நிறைவு அடைகிறார்கள். யுதிஷ்டிர மன்னரே, அந்த தீர்த்தத்தில் இறக்கும் புழுக்கள், பூச்சிகள் மற்றும் வெட்டுக்கிளிகள் கூட ஸ்வர்க்கத்தை அடைகின்றன. அங்கு இறக்கும் மனிதர்களின் விஷயத்தில் இது இன்னும் அதிகமாகும். எவன் தன் கோபத்தையும் புலன்களையும் வென்று பக்தியுடன் சந்நியாசம் துறவு கொள்கிறானோ அவன் சிவனின் அரண்மனைக்கு செல்வான். அங்கே அவன் அவனுக்கு பணிபுரியும் தேவர்கள் மற்றும் கந்தர்வர்களின் தெய்வீக அப்சரசுகள் மற்றும் இசை கலைஞர்களுடன் 100 கோடி கல்பங்களுக்கு விளையாடுவான். அரசே, அந்த காலம் முடிந்ததும் அவன் இங்கே ஒரு மனிதனாக பிறப்பான். அவன் மாபெரும் பேரரசர்களால் போற்றப்படும் ஒரு மாபெரும் அரசனாவான். அவன் அழகானவனாகவும் அதிர்ஷ்டமான முகத் தோற்றம் கொண்டவனாகவும் நாவன்மை மிக்கவனாகவும் வீரம் நிறைந்தவனாகவும் புத்திசாலியாகவும் தூய்மையானவனாகவும் இருப்பான். பாவமற்றவனாக இருப்பான். அவன் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்வான். அவர் எல்லா நோய்களிலிருந்தும் விடுபட்டிருப்பார். குசுமேஸ்வரர் என்று நன்கு அறியப்பட்ட இந்த தீர்த்தம் புண்ணியமானது மற்றும் பாவங்களை அழிப்பதாகும். இது 100கணக்கான பிற தீர்த்தங்களை விட மேலானதாகும். இது எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுகிறது. 150ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.